ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? பிளான் பண்ணது ஒரு மெனு, ஆனா குட்டிஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணது இன்னொரு மெனு. என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா சோறும் பருப்பு குழம்பும். குட்டிஸ்க்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது எங்களுக்கு சேர்த்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா 2 in 1 குயிக்கா வேலையும் முடிஞ்சிரும். பருப்பு குழம்புக்காக துவரம் பருப்பு கூட கத்திரிக்காய், முருங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சப்பொடி, காயப்பொடி, கொஞ்சமா வத்தப்பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சிருந்தேன். 3 விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கு உப்பு, ஒரு 2 கொது புளிய ஊற வச்சு கரைச்சி உள்ள சேர்த்து கொஞ்சம் நொரகுடி வந்ததுமே எண்ணெயில கடுகு, வத்தல், கருவேப்பிலை தாளிச்சு உள்ள சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணி விட்டுறதேன். பருப்பு குழம்பும் ரெடி. கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரை கலர்ல பொரியல் வைக்க போறேன். அதுக்காக கோஸ், கேரட், பீன்ஸ் பொடிசா கட் பண்ணி எடுத்துறதேன். வெறும் பாத்திரத்துல சிறுபருப்பை கொஞ்சம் மண வர வறுக்கேன். அது வறுபட்டதும் ஒரு வாட்டி தண்ணியில நல்லா அலசி எடுத்துட்டு கட் பண்ண காய்கறிகளையும் உள்ள சேர்த்து காய்கறியும் பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் உள்ள சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி வச்சு வேக விடுறேன். மூடி வச்சு வேகும் போது சீக்கிரமாவும் குக் ஆகும். சேர்த்திருக்க தண்ணியிலேயே கரெக்டா குக் ஆகவும் செஞ்சிரும். பருப்பு காய்கறியும் நல்லா வெந்த பிறகு தண்ணியும் நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டு துருவன தேங்காவையும் உள்ள சேர்த்து ஒரு பெரட்டிட்டோம்னா பொரியல் ரெடி. நான் சோறு பருப்பு குழம்பா தான் பேக் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா குட்டீஸ்க்கு கொஞ்சம் டிஃபரெண்டா தயிர் ஊத்தி வேணுமா. ரெடியா இருக்கிற சோறு கூட கொஞ்சம் தயிரை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பு குழம்பையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணவும் செய்றேன். இந்த தயிர் பருப்பு குழம்பு பெஸ்ட் காம்பினேஷன். தொட்டுக்கிறதுக்கு ஒரு பீஸ் லெமன் ஊறுகாவையும் பேக் பண்றேன். இது கூட ரெடியான பொரியலையும் ஒரு முட்டையை உப்பும் பெப்பரை போட்டு பொரிச்சு அதையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். இப்போ குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி லஞ்சும் ரெடி. 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் ஆப்பமாவை எடுத்து வச்சிருக்கேன். இது கூட கொஞ்சம் துருவின வெல்லம் இனிப்புக்காக சேர்த்திருக்கேன். ஒரு முட்டையை அடிச்சு உள்ள சேர்த்துருதேன். நெய்யில பொடிசா கட் பண்ண தேங்காவையும் முந்திரி பருப்பையும் வறுத்து உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப பேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓரமா வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பணியார கல்ல லைட்டா நெய்யை தடவி விட்டு ஒவ்வொரு குழியிலையும் மாவையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணி மாத்தி விட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது பணியார பேன்ல தான் செய்யணும்னு இல்ல, ஆப்ப பாத்திரத்துல கூட விரிக்காம அப்படியே விட்டு மூடி விட்டு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு ஹைலைட் இந்த ஸ்வீட்டை சாப்பிடும் போது இடையிடையே கடிப்படக்கூடிய அந்த தேங்காவும் முந்திரி பருப்பும் தான். மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஆல்ரெடி ஆப்பமாவு எப்படி அரைக்கணும்னு உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க, மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்டுக்காக கேரட், பீன்ஸ், இஞ்செல்லாம் சேர்த்து ரவை கிண்டி இருந்தேன். வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரவை சாப்பிட்டாலும் இந்த குட்டீஸ் மட்டும் ரவை சாப்பிட சொன்னா நோ சொல்லிருவாங்க. அள்ளி கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. ஊட்டியும் விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.